சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசை மிக கடுமையாக சாடினார். தமிழகத்தில் கஞ்சா புழக்கம் அதிகரித்துள்ளதாகவும் காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாகவும் குற்றம் சாட்டிய இபிஎஸ் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் அம்மா உணவகங்கள் அனைத்தும் சீரமைக்கப்பட்டு சிறப்பாக செயல்படும் எனவும் வாக்குறுதி அளித்தார். அதிமுக ஆட்சிக்கு வந்தா முதல் வேலை போதைப் பொருள் நடமாட்டத்தை முற்றிலும் தடுத்து நிறுத்தப்படும். அதிமுக ஆட்சி சட்டத்தின் ஆட்சியாக இருக்கும். எங்களுடைய ஆட்சியில இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்க நாங்கள் விடமாட்டோம். இன்னைக்கு அதிமுக ஆட்சி குறை சொல்ல முடியாத ஆட்சியாக நாங்கள் செயல்படுத்தி காட்டினோம். இன்றைக்கு சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.